ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைட் ஆகிடுது. இப்போ வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ மாறன் வந்து தடுக்கிறாங்க. என்ன வீரா இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படிங்கும்போது, எங்கே பாரு, என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, நான் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டு இருக்கிறேன், உன் வழியை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ மாறன் நினைக்கிறாங்க, என்னென்னு தெரியல, ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரிக்கு தோணுது, இவ பின்னாடி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகணுமே, நம்மகிட்ட வண்டி வேற இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க பைக்கை வச்சுட்டு அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மாறன் வராங்க. எனக்கு கொஞ்சம் பைக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக தரேன், நீங்கள் வீராவோட கணவர் தானே, உங்களுக்கு இல்லாத பைக்காக வச்சுக்கோங்க அப்படிங்கப்போ, என்ன சொன்னீங்க, வீராவோட புருஷன் சொன்னீங்களா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த பைக் எடுத்துகிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வீரா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க ஆட்டோ நிறுத்துறாங்க. உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறேன், இங்கேயும் வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே திட்டி விட்டுருந்தாங்க. இதனால மாறனும் பேசாமல் நின்றுருந்தாங்க. வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ ராகவ் வராங்க. என்ன கண்மணி, ராத்திரி ஆகி போச்சு, லைட்டை கூட போடாமல் ரூமில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எனக்கு வீராவை நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன் கண்மணி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, அதெல்லாம் சரியாயிரு அப்படிங்கும்போது, இல்லைங்க கண்டிப்பாக சரியாகாது, எங்கள் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா, கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உங்கள் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, வீராவோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுன்னு சொல்லி கூட அவருக்கு தெரியல, வீரா எந்த நிலைமையில இருக்காளோ, நானாவது மனசு விட்டு பேசிடுது, அவன் மனசு விட்டு கூட பேச மாட்டேங்கிறா, எனக்கு இந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அங்கேருந்து ஓடுறாங்க. ஐயோ கண்மணி நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சனில் வந்ததுமே அவங்க கிருஷ்ணாயில் எடுத்து அவங்க தலையில் ஊற்றிருந்தாங்க. இதை பார்த்ததுமே வந்து ராகு வந்து அலற ஆரம்பிச்சிருந்தாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது கண்மணி இருக்கிற கோலத்தை பார்க்குறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவன் மேலே தண்ணி எடுத்து ஊற்றுறா அப்படிங்கும்போது தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. ஏன் கண்மணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னம்மா நான் செய்கிறதுக்கு, எனக்கு வீராவை நினச்சாலே ரொம்பவே கவலையாக இருக்குது, சொல்ல போனாக்கி அவன் வந்து வீட்டு வாசலே இருந்துட்டு இருக்கிறான், வீராவால் பேசவும் முடியல, அவன் மனசில் என்ன இருக்குதோ எனக்கு தெரியல, அவளை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல, அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டேன், எனக்கு வீரா வந்து எந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுப்பால தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன், அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கும்போது, அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, ஐயோ என் பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரிக்கு நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பாக்கியம் கத்தவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாங்க, நீ எதுக்காகமா இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி மாறனை வந்து நான் சும்மா விட மாட்டேன், அவனை அந்த வீட்டு வாசலை கூட நான் ஏற்ற மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, வீரா அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்றீங்க, மாறன் அந்த வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டீங்களா அப்படிங்கும்போது, அவனை அந்த வீட்டுக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன், அவனை தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் அங்கேருந்து கோவத்தோட போகிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து வள்ளிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ வள்ளி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்னன்னா நீ அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், என்னதான் இருந்தாலும் மாறன் உன்னுடைய பையன், நீ இப்படிலாம் பேசலாமா, அவனை ஒதுக்கி வச்சுறேன்னு சொல்லி பேசலாமா அப்படிங்கிறாங்க. கண்மணி சொல்கிற மாதிரிக்கோ பயப்பட மாதிரிக்கோ வந்து வீராவோட மனசில் அப்படிலாம் வந்து மாறனை பற்றி தப்பான எண்ணம்லாம் கிடையாது, என்ன இருந்தாலும் சரி வீராவோட மனசில் மாறன் இருக்க தான் செய்தான், அதை நான் பார்த்துட்டு உணர்ந்துட்டு நான் வரேன், அதனால இந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படிங்கும்போது நான் எடுத்த முடியல கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டேன், மாறன் நான் அந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டேன், இதுக்கு மேலே அவனை பற்றி நீ பேசாது அப்படின்னு ராமச்சந்திரன் கோவப்படுறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது 2 ரவுடிங்க வந்து நிறுத்துறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லவும் வீராவும் அவங்கள ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டுதாங்க. அவங்க வந்து வீராவை பார்த்துட்டே வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரிக்கு தெரியுது. கண்டிப்பாக மாறன் வந்து வீராவை காப்பாற்றுவாங்க. இதனால வீராவோட மனசு வந்து மாறுமா, அடுத்தது என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.